சால்வ். என்ன விஷயம்? சால்வ். என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் பிளஸ் இஜட் பி பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இஜட் இன்ட்டு கியூ இன்ட்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சொல்றாங்க என்ன எழுதலாம்? டைரக்டா எழுதிட்டா டிஎக்ஸ். ஏன்னா இது வந்து கேபிட்டல் பி, இது வந்து கேபிட்டல் கியூ, இது Q அது வந்து கேபிட்டல் R சார். அதனால நான் டைரக்டா லெக்ராஞ்சி ஃபார்ம் தெரிஞ்சுச்சு, அதனால நான் டைரக்டா ரிசல்ட் எழுதுறேன். சரியா கண்ணு? ஓகே சார். என்ன ஒரு சொல்லுங்க? dz by x into y square plus z சொல்றேன். dy by y into z x square plus z equal to dz by z x square minus y square. x square minus y square. கரெக்டாமா? ஆமா சார். சரி, இப்போ என்ன பண்றது? அப்படியே நம்ம இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த 1/x மேல கொண்டு போறோம் பாத்தியா? அதே ஐடியா தான். என்ன பண்றாங்கன்னா நீ லெக்ராஞ்சி மல்டிப்ளை மெத்தட்னால multiply 1/x numerator and denominator 1/x 1/y and 1/z on previous year result each time and also add. சரிங்களா? அப்படி பண்ண என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். என்ன கிடைக்கும்னா அப்ப என்ன வந்து x கட் ஆயிரு, இங்க மேல வந்து x கிடைக்கும். மேல வந்து x கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? dx சார் அது ரெண்டுமே ஒண்ணுதானே சார்? ஆனா ரெண்டுமே லைக் நம்ம இதுக்கு முன்னாடி டைரக்டா x இவங்க ஃபர்ஸ்ட் கேஸ் அந்த மாதிரி போடுறாங்க, இன்னொரு கேஸ் வேற மாதிரி போடுவாங்க. ஆக்சுவலா ரெண்டு சொல்யூஷன் கிடைக்க முடியும்ல. இந்த சொல்யூஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேஸோட ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட ஐடியா. இன்னொரு கேஸ் வருதுல, அது எப்படி போடுறான்னு பார்க்கலாம். மொத்தம் ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் முடிச்சிடலாம். அப்ப dx by x கீழ என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். dy by y dy by y plus dz by z. கரெக்டா கண்ணு? இங்க மீதி யார் இருக்கா? மீதி கீழ எழுதுங்க. y squared plus z plus x squared plus z என்ன கிடைக்குது? plus இந்த z மேல போயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? இந்த z மேல போயிடுச்சு, இங்க என்ன கிடைக்கும்? z மேல போயிடுச்சுனாவா சார்? y square minus x square minus y square. x square minus y square. கரெக்ட்டுங்களா? x square minus y square. minus y square. அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க வந்து z கேன்சல் ஆகும். நல்லா பாத்தீங்க, இது எப்படி நம்ம போறது தெரியும். நீங்க z கேன்சல் ஆகும். அதனால வந்து இங்க என்ன பண்றீங்க? மைனஸ் சைன் அப்ளை பண்ணிக்கங்க. அப்ப மைனஸ் அப்ளை பண்ணா வரும், இதுக்கு ஒரு மைனஸ் ஆகி இதுக்கு ஒரு மைனஸ் ஆகும். சரிங்களா? ஓகே சார். கான்செப்ட் வருது. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம ஜீரோ பண்ணணும். ஜீரோ பண்ணதுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குதோ அந்த பேசிக்கலி நம்ம வந்துட்டு என்ன அப்ளை பண்ணாலும் சார், அதாவது நம்ம ஏதோ ஒரு வேரியபிள் x y and z மல்டிப்ளை பண்றோமோ டிவைட் பண்றோமோ டினாமினேட்டர் அடிஷன் நமக்கு 0 வரணும். ஆமா ஆமா. அப்ப என்னாச்சு? இப்போ என்னாச்சு? y squared கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ x squared மைனஸ் பண்ணாலும் நல்லா பாத்தீங்க, மைனஸ் பண்ணாலும் கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி z மைனஸ் பிளஸ் z கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நம்ம சோ அப்ப இப்போ நாம இங்க பண்றது வந்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் dx by z minus integration of dy by y plus integration of dz by z. அவ்வளவுதான். அப்ப ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா அப்ப எலிமெண்ட் இங்க z வரனால இது வந்து நான் என்ன போறேன்? log u ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா log u வரும்போது நான் log u ன்னு எடுத்துக்கிறேன். log u. ஓகே. சொல்றேன் சிம்பிளிஃபை பண்ணு. அப்ப என்னாச்சு? So log x minus log y minus log z plus log z is equal to log u. அப்ப என்ன கிடைக்கும்? இது மைனஸ்னால டினாமினேட்டர் ஆயிடும். அப்ப x z divided by y equal to u. அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே சார். செகண்ட் கான்செப்ட் என்ன பண்றோம் பாத்தீங்க. செகண்ட் கான்செப்ட் ஒரு ஐடியா சொல்றேன், நல்லா பாத்துங்க. இங்க வந்து x இருக்குறானா, இங்க வந்து y இருக்குறானா, இங்க வந்து z இருக்குறா. பட் இது என்னாச்சு? y squared plus z x squared plus z. பட் இங்க என்னது? ரெண்டுமே ஸ்கொயர் வந்துருது. ரெண்டுமே ஸ்கொயர் வந்துருது. கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னா, இது லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் என்ன பண்ண சொல்றாங்க? லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் இங்க வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா x, minus y, minus 1 in numerator. அப்ப டினாமினேட்டர் என்ன பண்றோம்? அதே பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்றோம். சரிங்களா? அப்ப என்னாச்சு? x into dx minus y into dy minus dz. ஏன்னா ஒண்ணு தான் போடுவோம். minus dz divided by டினாமினேட்டர் என்னவும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. x மல்டிப்ளை பண்றோம். என்னது? x மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் ஆயிடும்.
இங்க என்ன பண்றோம், மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்றோம், இங்க வந்து மைனஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்றோம். சரிடா கண்ணு? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்ட். அதான் பார்த்துங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் இஜெட் மைனஸ் ஒய் மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு என்ன கிடைக்குது, ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் இஜெட்டா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் சார். ஓகே. அப்போ என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் இஜெட் again minus 1 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது மைனஸ் இஜெட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சிம்பிள் பண்றோம். இது என்ன ஆகுது, எக்ஸ் இன்ட்டு டிஎஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய் மைனஸ் டிஇஜெட் டிவைடட் பை xy ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இப்போ கரெக்டாக தான் பார்த்தோம். அவ்வளோதான். இதுவும் கட் ஆயிடுச்சு, இதுவும் கடைசி டேபிள் கட் ஆகும். ப்ளஸ் மைனஸ் ஓகே ஜீரோ ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஒன்று. இது இன்டெகிரல் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ விச் இன்டெகிரேட்டர் இன்டெகிரல் எக்ஸ் இன்டு டிஎஸ். ஸோ பேசிக்கலி நம்மளே ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கணும் இல்லையா சார், மூணையுமே கம்பேர் பண்ணி. ஆமாடா, ரெண்டு கண்டிஷன் கண்டிப்பாக வேணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ என்னது, 2 மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு வி. இது விங்கிறதுல இந்த 2 வந்து மல்டிப்ளை பண்ணாலும் வினே வச்சுங்க. இது வியோட வேல்யூ என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இஜெட். சரிங்களா? அவ்வளோதான். அந்த 2ங்கிறது நம்மளோட இது இங்கே வந்தோம்னா அது ஃபங்க்ஷன் மாதிரி தான். எல்சிஎம். ஓகே. அப்போ நம்ம சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. அப்போ பை ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு 0. அப்போ பை ஆஃப் யூ, யூவோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் இஜெட் பை ஒய் ஆஃப் எக்ஸ் இஜெட் பை. அப்போ கிடைக்குது எக்ஸ் இஜெட் பை ஒய் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2z ஈக்குவல் டு 0. இதான நம்ம பேஸ். அப்போ மல்டிப்ளை பண்ணுறது நீ எப்படி 0 வரும் கண்டுபிடிக்கணும், அதான் நம்மளோட மெயின். ஓகே சார். அது நீ எந்த மாதிரி ரூல் வேணும் அப்ளை பண்ணிக்க, ஆட் சப்ராக்ட் மல்டிப்ளிகேஷன்